ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாயிண்ட் நம்பர் 41 இருந்து பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 41, கேரக்டர் ராஷ்கோல் இன் லவ் அண்ட் சோனியா அக்கர்ட் இன் ஃபயோடர் டோஸ்டோவஸ்கிஸ் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ இந்த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஒர்க் வந்து 1866 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு நம்ம ரஷ்யன் ரைட்டர் டோஸ்டோவஸ்கி. இந்த நாவல் இவருடைய சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் நாவல். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பீஸ். இதுல வந்து ஒரு புவர் ஃபார்மர் ஸ்டூடெண்ட் இருப்பாரு. அவர் தான் வந்து ராஷ்கோல் நிக்கோவ். அவர் வந்து என்னன்னா ஒரு தியரி வந்து ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த தியரியை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன். அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஹியூமனிடேரியன் வந்து ரொம்ப முக்கியம். மனிதாபிமானத்துக்காக இவர் வந்து தன்னோட லைஃப் வந்து ஒரு தவறான பாதையில லீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மூலமா அவர் வந்து எப்படி மர்டர் ஆகுறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சைக்கோ பேத்தாலஜிக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டோரியை. இந்த ராஸ்கோல்னிக்கோ வந்து ஒரு ஃபார்மர் ஸ்டூடெண்ட்னு பார்த்தோம் இல்லையா, இவன் வந்து பாவர்ட்டிலே தான் வளர்ந்துருக்கிறான். பாவர்ட்டி கேயோஸ்லேயே வளர்ந்துருக்கிறான். இவன் ஹியூமனிடேரியனுக்காக சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவான். ஸோ அதுக்காக இவனுக்கு வந்து 8 இயர்ஸ் வந்து. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கான்டெம்பரரி இந்தியன் நாவலிஸ்ட் இன் இங்கிலீஷ் ஆர் சிட்டி சென்டர்டு. Then Chinua Achebe can best be described as a writer of cross-cultural encounter about Igbo society. ஸோ சினுவா அச்சிபியோட நாவல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் இக்போ சொசைட்டி பற்றி தான் அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஏன் அப்படின்னா அச்சிபி வந்து இக்போ வில்லேஜில் தான் வளர்ந்துருப்பாரு. ஸோ அதில் அவருக்கு வந்து ரொம்ப அவங்களோட வில்லேஜ் மேலே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் இருக்கும். அவங்களோட கல்ச்சர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால அவரோட ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் தான் அவர் வந்து அவரோட நாவல் திங்ஸ் ஃபால் அப்பார்ட்ல கொடுத்துருப்பாரு. அதுதான் இக்போ பீப்புள், அந்த இக்போ சொசைட்டி பற்றி தான் சொல்லியிருப்பாரு. அந்த இக்போ பீப்புள் வந்து பாலிதெயிஸ்டிக்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய காட்ஸ் வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இக்போ மென் வந்து ப்ராக்டிஸ் பண்றது என்ன அப்படின்னா பாலிகேமி தான். அதாவது மல்டிபிள் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க, நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டான்லி ஃபிஷ் பிலாங்ஸ் டு ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸ்டான்லி ஃபிஷ் வந்து ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக். அவர் வந்து ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரியை தான் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கிறாரு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா the meaning of a text is subjective and dependent on the reader's interpretation rather than being fixed and objective. அதாவது ஒரு மீனிங் ஆஃப் த டெக்ஸ்ட் வந்து என்னன்னா சப்ஜெக்டிவ். அது வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரீடருடைய இன்டர்பிரட்டேஷன். ரீடர் வந்து அதை இன்டர்பிரட் பண்ணுவாங்கல்ல, அதை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரேதர் தேன் பீங் ஃபிக்ஸ்ட் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இதுல வந்து அப்ஜெக்டிவ் திங்ஸ் எதுவுமே இருக்காது, இது ஒன்லி சப்ஜெக்டிவ் தான். ரீடர் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஓன் ரியாக்ஷன்ஸை, மற்றபடி டெக்ஸ்ட் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணாது. ஸோ இதுதான் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. Next one is in Langland's Piers the Plowman, Piers appears finally as Jesus. இந்த பியர்ஸ் த ப்ளோமன் வந்து ஒரு ட்ரீம் அல்லிகரி. இது நம்ம வில்லியம் லாங்லேண்ட் வந்து காமன் பீப்புளை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பியர்ஸை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக காமிக்கும் போது பியர்ஸ் வந்து ஜீசஸாக வந்து அப்பியர் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பியர்ஸ் த ப்ளோமன்ல வில் அப்படின்ற கேரக்டர் தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட். அந்த வில் வந்து மல்வர்ன் ஹில்ஸ்ல வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த ட்ரீம் வரும். ஸோ அந்த ட்ரீம் வச்சு தான் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும். Next one is it is decided that each Canterbury pilgrim would tell in all 4 stories. So Canterbury Talesல வந்து நம்ம சாசர் எழுதினது. இது வந்து இவர் 1387லயே வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா 1476ல கேக்ஸ்டன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டர்பரி டெய்ல்ஸை நம்ம ஜான் ட்ரைடன் மாடர்ன் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாரு. இந்த சாசரோட கேண்டர்பரி டெய்ல்ஸ்ல மொத்தம் 29 பில்கிரிம்ஸ் இருக்காங்க. அது கூட 2 பேர், அந்த சாசர் அண்ட் அந்த ஹாரி பெய்லி ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, ஹாரி பெய்லி 2 பேரையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 31 பில்கிரிம்ஸ். சம்டைம்ஸ் வந்து 32 பில்கிரிம்ஸ் அப்படின்னும் சில இடங்கள்ல சொல்றாங்க. ஸோ 29, 31, 32. ஸோ இந்த 3ல் எந்த கொஷின் கேட்டாலுமே எது ஃபைனலாக இருக்குது, 29 ஃபைனலாக இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து 24 ஸ்டோரிஸ் தான் மொத்தம் சொல்லியிருப்பாங்க. அதாவது போகும்போது அந்த தாமஸ் பெக்கட்டோட ஸ்ட்ரெயினை பார்க்கறதுக்கு தானே போவாங்க அந்த பில்கிரிம்ஸ். அப்போ போகிறப்ப வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக போகிறப்ப 2 ஸ்டோரி, திரும்பி வரப்போ 2 ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டோரிஸ் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கேண்டர்பரி டேல்ஸ்.
கேன்டர்பரி டேல்ஸை இட்டாலியன் ரைட்டர் பொக்காஷியோவோட டெக்கமரான மாடலாக வச்சு தான் நம்ம சாசர் வந்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட், Pope's an essay on man is based on the ideas of Lord Bolingbroke. So அடுத்தது Vanity of Human Wishes by Johnson is an imitation of the 10th satire of Juvenal. So next one is To Suffer Oaths which Hope Things Infinite is written by Shelley in Prometheus Unbound. So இந்த லைன் வந்து Prometheus Unboundல ஷெல்லி வந்து எழுதியிருக்காங்க. Next point, a thing of beauty is a joy forever occurs in Keats' Endymion. So 50th point, Thomas De Quincey distinguished between the literature of knowledge and the literature of power. அடுத்தது 51, Tennyson among the Victorian poets is the most sensitive to the conflict between the old and the new. Tennyson ஒரு விக்டோரியன் poet who explored the tensions between tradition and modernity in his work. ஸோ அவரோட போயட்ரி வந்து எது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவரோட டைம்ல வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும். அவர் வந்து டென்னிசன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு சயின்ஸையும் ரிலீஜியனையும் வந்து ரீகன்சில் பண்றதுக்காக. அவரோட ஒர்க் வந்து அவரோட போயம் லாக்ஸ்லி ஹால்ல நம்ம பார்க்கலாம். அது வந்து 1842ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாக்ஸ்லி ஹால் 60 years after அப்படின்ற போயம் வந்து 1886ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்டர் தி கிரீன்வுட் ட்ரீ இஸ் ரிட்டன் பை தாமஸ் ஹார்டி. ஸோ இந்த நாவலுடைய ஃபுல் நேம் வந்து அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ எ ரூரல் பெயிண்டிங் ஆஃப் த டச் ஸ்கூல். இதை வந்து தாமஸ் ஹார்டி எழுதியிருக்கிறாரு. பட் இதை வந்து அனானிமஸ்லி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு 1872ல. இதுதான் தாமஸ் ஹார்டியுடைய ஃபர்ஸ்ட் நாவல். இதுல வந்து ஒரு டெய்ல் ரொமான்ஸ். இதுல கோட்ஷிப் பிட்வீன் டிக் டிவி அண்ட் ஃபேன்சி டே. இதுல வந்து சப்ளாட்ல வந்து யாரு இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா லோக்கல் கேரக்டர்ஸ் தான், சர்ச்ல உள்ள கொயர் தான். ஸோ இதே அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ அப்படின்ற டைட்டில்ல வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆஃபீஸ் ஆஃப் சர்க்கம்லோகுஷன் அக்கர்ஸ் இன் டிக்கன்ஸ் லிட்டில் டோரிட். லிட்டில் டோரிட் நாவலை 1857ல டிக்கன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸை வந்து சாட்டிரைஸ் பண்ணியிருப்பாரு டிக்கன்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ வந்து எந்த ஒரு பப்ளிக் பிசினஸுமே இந்த சர்க்கம்லோகுஷன் ஆஃபீஸோட அப்ரூவல் இல்லாம நடக்காது அப்படின்றதுனால அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நாவல் மேரி பார்டன் இஸ் ரிட்டன் பை மிஸ்ஸஸ் கேஸ்கல். ஸோ இதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா மேரி பார்டன் எ டேல் ஆஃப் மான்செஸ்டர் லைஃப். இது எலிசபெத் கேஸ்கலுடைய ஃபர்ஸ்ட் நாவல். இது வந்து 1848ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் சிட்டி மான்செஸ்டர் பற்றி தான் சொல்லியிருக்கு. இதில் 1839 to 1842ல உள்ள ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, விக்டோரியன் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, அவங்க எப்படி டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணினாங்க அப்படின்றத பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த நாவல். ஸோ அதாவது சிட்டி மான்செஸ்டரில் தான் இதை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க எலிசபெத் கேஸ்கல். இந்த மான்செஸ்டர்ல வந்து 2 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதாவது பார்டன்ஸ் ஃபேமிலி அண்ட் வில்சன்ஸ் ஃபேமிலி. 2 பேருமே வந்து ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலி தான். ஜான் பார்டன் இதுல மெயின் கேரக்டரா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு கொஸ்டினரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கொஸ்டின் பண்ற ஒரு பர்சனா தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல சீக்கிரமாவே அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களோட சிஸ்டர் வந்து காணாம போனதுனாலதான் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டதா அவர் வந்து நினைக்கிறாரு. ஏற்கனவே இவர் வந்து சின்ன வயசுலயே அவரோட பையன் டாம் வந்து இழந்திருப்பாரு. அவன் வந்து இறந்து போயிருப்பான். ஸோ அந்த துக்கத்துல வேற இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே அவரோட லைஃப் இருக்கும். அவரோட லைஃப் வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால அவர் வந்து சார்டிஸ்ட் மூவ்மெண்ட், அப்புறம் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் இதுலலாம் வந்து அவர் வந்து இதுல இன்வால்வ் ஆயிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்த்தா குவெஸ்ட் வாஸ் ரிட்டன் பை டாரிஸ் லெஸ்ஸிங். மார்த்தா குவெஸ்ட் 1952ல பப்ளிஷ் ஆயிருக்குது. இது டாரிஸ் லெஸ்ஸிங் உடைய செகண்ட் நாவல். இந்த நாவலுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. இந்த நாவலோட ஃபர்ஸ்ட் 5 வால்யூம் வந்து செமி ஆட்டோபயோகிராபிக்கல். அது வந்து சில்ட்ரன் ஆஃப் வயலன்ஸ் சீரீஸ். அதுல மார்த்தா குவெஸ்டோட லைஃப் வந்து ட்ரேஸ் பண்ற மாதிரி இருக்கும் மிடில் ஏஜ் வரைக்கும். தி சில்ட்ரன் ஆஃப் வயலன்ஸ் உடைய அதர் வால்யூம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா எ ப்ராப்பர் மேரேஜ், அது 1954ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எ ரிப்பிள் ஃப்ரம் த ஸ்டார்ம் 1958ல பப்ளிஷ் ஆயிருக்கு. லேண்ட் லாக்ட் 1965ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ஃபோர் கேட்டட் சிட்டி 1969ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்த்தா குவெஸ்ட்டை வந்து நம்ம டாரிஸ் லெஸ்ஸிங் எங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரிட்டிஷ் காலனி ஆஃப் சதர்ன் ரொடேஷியால தான். இப்போ வந்து அதை ஜிம்பாப்வே அப்படின்னு சொல்கிறோம், சதர்ன் ஆஃப்ரிக்கா. அங்கே தான் வந்து டாரிஸ் லெஸ்ஸிங் வந்து 25ல இருந்து 1949 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க.
டோரிஸ் லெஸ்ஸிங்குடைய ஃபர்ஸ்ட் நாவல் தி கிராஸ் இஸ் சிங்கிங், அது 1950ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த நாவலுமே வந்து டேக்ஸ் பிளேஸ் இன் சதர்ன் ரொடேஷியா தான். Next one, the term stream of consciousness was taken from the book The Principles of Psychology by William James. The stream of consciousness அப்படின்ற இந்த டேர்மை காயின் பண்ணினது நம்மளோட சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ் இந்த இயர் 1890. அவரோட புக் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி. இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக்கை சில இயர்லி ரைட்டர்ஸ் நாவலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் வர்ஜீனியா உல்ஃப். Next one is G.S. Fraser's The Golden Bough focuses on symbols. Sir James George Fraser focuses on symbols and practices. அதாவது fertility rites, human sacrifice and the dying of God. ஃப்ரேசர் வெரைட்டி ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. சிம்பிள்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ்டு 20th century கல்ச்சர். கோல்டன் பாவ் மாடர்ன் லிட்ரேச்சர்ல ஆர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது டிஎஸ் எலியட்டுடைய வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற போயம் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். Next point is Arthur Miller's Death of a Salesman relies for its tragic seriousness on the fate of Willie Loman. டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் 1949ல எழுதப்பட்ட ஒரு ஸ்டேஜ் பிளே. இதை வந்து அமெரிக்கன் பிளே ரைட் ஆர்த்தர் மில்லர் தான் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2 act ட்ராஜடி. இதை வந்து 1940sல வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொட்டகனிஸ்ட் வந்து வில்லி லோமன். அவர் வந்து ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன். அவரோட லைஃப்ல ரொம்ப டிசப்பாயிண்டடா தான் இருப்பாரு. லாஸ்ட்ல வந்து சூசைட் பண்ணிப்பாரு. அதாவது அவரே வந்து கார்ல வந்து ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணி அவரே வந்து இறந்து போயிடுவாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து இறக்குறது மூலமா அந்த இன்சூரன்ஸ் மணி வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் வந்து சூசைட் பண்ணிப்பாரு. பிளேயோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரீம், த அனாட்டமி ஆஃப் ட்ரூத் அண்ட் இன்ஃபிடெலிட்டி. ஸோ இது வந்து 1949ல புலிட்சர் பிரைஸ் அண்ட் டோனி அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் பிளே 2 அவார்டு வந்து இவருக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்திரேலியன் அபோரிஜின்ஸ் ரிசீவ் அ சிம்பத்தட்டிக் ட்ரீட்மெண்ட் இன் ஜூடித் ரைட். ஸோ அடுத்தது மார்கரெட் அட்வுட் சர்வைவல் மேக்ஸ் அ கேஸ் ஃபார் கெனடியன் ஐடென்டிட்டி இன் கெனடியன் லிட்ரேச்சர் ஆஸ் கேரக்டரைஸ்டு பை தி சிம்பிள் ஆஃப் சர்வைவல். சர்வைவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் சர்வே ஆஃப் கனடியன் லிட்ரேச்சர். இதோட ஃபுல் டைட்டில் சர்வைவல் எ தீமேட்டிக் கைட் டு கனடியன் லிட்ரேச்சர். இதை மார்கரெட் அட்வுட் எழுதியிருக்கிறாங்க இந்த இயர் 1972ல. Next one is which of the following books by Salman Rushdie refers to the 15th century Spain as a starting point? The Moor's Lost Sigh. த மூர்ஸ் லாஸ்ட் சை சல்மான் ருஷ்டியோட 5th நாவல். இதை 1995ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நாவலை இந்தியாவில் உள்ள சிட்டிஸ் பாம்பே அண்ட் கொச்சின் இங்கே தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நாவல்ல நரேட்டருடைய ஃபேமிலி, அதாவது அவங்களோட 4 ஜென்ரேஷன்ஸை வந்து ட்ரேஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதோட நரேட்டர் யாரு அப்படின்னா மொரேஸ் ஜோகோபி. மொரேஸ் ஜோகோபியவை தான் மூர் அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த நாவல்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இமாமு அமீரி பராக்கா இஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். ஸோ இவர் வந்து எஸ்ஸைஸ், மியூசிக், ஃபிக்ஷன், கிரிட்டிசிசம், ட்ராமா, போயிட்ரி நிறைய எழுதியிருக்கிறாரு. இவருக்கு வந்து பென் பியாண்ட் மார்ஜின்ஸ் அவார்டு கிடைச்சிருக்குது 2008ல டெய்ல்ஸ் ஆஃப் த அவுட் அண்ட் த கான் அப்படின்ற ஒர்க்குக்காக. ஒன் இஸ் தி மிஸ்சிலனி வாஸ் பப்ளிஷ்டு ஃப்ரம் த ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆத்தர் தான், பி லால் அப்படிங்கிறவர். இவர் வந்து 1958ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு கல்கட்டால. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர்ஸ் ரீக்ரியேட்ஸ் த லைஃப் ஆஃப் த யோருபா இபோ கம்யூனிட்டி? சினுவா அச்சிபி. சினுவா அச்சிபி வந்து நைஜீரியன் ரைட்டர். அவர் வந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட் எழுதியிருக்கிறாரு. அது அவரோட மேக்னம் ஓப்பஸ். அது 1958ல பப்ளிஷ் ஆகிருக்குது. அவரோட ட்ரிலாஜி அப்படின்னு சொல்றது வந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட், நோ லாங்கர் இட் ஈஸ் அண்ட் ஏரோ ஆஃப் காட். இதை நம்ம ஆஃப்ரிக்கன் ட்ரிலாஜி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அது கூட வந்து சில நாவல்ஸ் வந்து லேட்டரா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா எ மேன் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஹில்ஸ் ஆஃப் த சாவன்னா. வெஸ்ட் சைடில் சினுவா அச்சிபி தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. One is Nadine Gordimer, white female author, is sympathetic to the cause of the blacks. நடின் காடிமர் was a South African writer and political activist. அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சருக்கு 1991ல. காடிமர் was one of the most honored female writers of her generation. அவங்க வந்து புக்கர் பிரைஸ் ஃபார் த கன்சர்வேஷனிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி லிட்டரி அவார்ட் ஃபார் த கன்சர்வேஷனிஸ்ட், போர்ஜஸ் டாட்டர் அண்ட் ஜூலிஸ் பீப்புள். ஸோ இந்த ஒர்க்ஸ்க்காகலாம் அவங்க வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. காடிமரோட ரைட்டிங்ஸ் வந்து எது டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரல் அண்ட் ரேஷியல் இஷ்யூஸ், பர்டிகுலர்லி ஆப்படைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா.
அவங்களோட ஒர்க் பர்ஜஸ் டாட்டரை வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஆப்பத்திடின் சவுத் ஆப்பிரிக்கா வந்து யூஸ் பண்ணினதுனால. நடின் காடிமர் வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பர் இந்த ஆன்டி ஆப்பத்தைட் மூவ்மெண்ட். அதுக்கப்புறமா இவங்க வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் நியூ கிரிட்டிசிசம் கன்சிடர்ஸ் டெக்ஸ்ட் ஆஸ் அ ஆட்டோடெலிக். நியூ கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒரு லிட்ரரி தியரி அண்ட் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம். இது வந்து எங்கே ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கிரேட் பிரிட்டனில் 20th செஞ்சுரியில், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th செஞ்சுரியில். நியூ கிரிட்டிசிசம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டெக்ஸ்ட் இட் செல்ஃப் அனலைசிங் த கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர். இட் எம்ஃபசைசஸ் க்ளோஸ் ரீடிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் as a செல்ஃப் கண்டெய்ன்ட் ஈஸ்தட்டிக் ஆப்ஜெக்ட். அதாவது நியூ கிரிட்டிசிசம் வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளோஸ் ரீடிங். நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து க்ளோஸ் ரீடிங் பண்ணாலே நமக்கு வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நமக்கு வந்து அதர் டெக்ஸ்ட் வந்து தேவையில்லை, அதாவது செகண்டரி சோர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றது தான் வந்து நியூ கிரிட்டிசிசம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நியூ கிரிட்டிசிசம் வந்து எதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டென்ட் ஆஃப் அ ஒர்க், அது இன்க்ளூடிங் தீம்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லிட்டரி டிவைசஸ். நியூ கிரிட்டிசிசம் வந்து எதை எம்பசைஸ் பண்றாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொயட்டிக் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் அண்ட் த கொனோட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் வேல்யூ ஆஃப் வேர்ட்ஸ். இந்த நியூ கிரிட்டிசிசம் கூட வந்து சில டேர்ம்ஸ் வந்து அசோசியேட் ஆயிருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா இன்டென்ஷனல் ஃபேலசி, அஃபெக்டிவ் ஃபேலசி, ஹியர்சி ஆஃப் பேரஃப்ரேஸ் அண்ட் ஆம்பிக்யூட்டி. நியூ கிரிட்டிக்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன் டேட், ராபர்ட் பென் வாரன், ஜான் க்ரோ ரான்சம், கிளையாண்ட் ப்ரூக்ஸ், வில்லியம் எம்சன், எஃப்.ஆர். லீவிஸ். ஜான் க்ரோ ரான்சம் தான் த ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் யாரு அப்படின்னா ஜான் ட்ரைடன். ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் தான் ஜான் க்ரோ ரான்சம். ஜான் க்ரோ ரான்சம் தான் 1941 த நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற புக் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மித்தாலஜிஸ் வாஸ் ரிட்டன் பை ரோலண்ட் பார்த்தஸ். தி மித்தாலஜிஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1957 பை ரோலண்ட் பார்த்தஸ். இது வந்து கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ். இதை ஃபர்ஸ்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் 1954 to 1956. த லிட்ரரி ரிவ்யூ லெஸ் லெட்டர்ஸ் நாவலஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிஜெக்ஷன் ஆஃப் யூனிவர்சலிசம் இஸ் அ மார்க் ஆஃப் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசிசம். அதாவது த ரிஜெக்ஷன் ஆஃப் யூனிவர்சலிசம் தான் இஸ் அ மார்க் ஆஃப் கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் இன் போஸ்ட் கலோனியல் தியரி அண்ட் லிட்ரேச்சர். அதாவது கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் அப்படின்றது ஒரு ஐடியா தட் கல்ச்சர் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் ஆன் தேர் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் தட் டெசிஷன் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன் பர்சனல் கல்ச்சரல் வேல்யூஸ். Next point is Eliot's theory of objective correlative appeared in his essay Hamlet. Hopkins' sprung rhythm is an example of verse. Next one is more is thy due than more than all can pay is an example of inversion. Another one is unrhymed metrical composition consisting of 5 iambic measures in each line is called blank verse. அதாவது இப்போ iamb அப்படின்னு சொன்னோம்னா unstressed followed by a stressed, அதுதான் iamb. அதே மாதிரி 5 unstressed measures சேர்ந்தாதான் அது வந்து blank verse அப்படின்னு சொல்றோம். Next one is verse stories dealing with chivalry, knight errantry, enchantments and love are known as the metrical romances. அதாவது verse stories வந்து verse formatல இருக்கும். அது எதை டீல் பண்ணும் அப்படின்னா chivalry, knight errantry, enchantments and love are known as the metrical romances. Next one is he is a citizen of no mean city is an example of litotes. Another one is the nun's priest tale had its origin in the French Roman de Renault. Nun's priest tale had its origin in the French Roman de Renault. Next one is restoration comedy begins with Etheridge, the writer Etheridge. So next point is the author of the progress of the soul is John Donne. So John Donne தான் the progress of the soul அப்படின்ற poem எழுதியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது டாக்டர் ஜான்சன்ஸ் தி லிவ்ஸ் ஆஃப் த போயட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசம். இந்த லிவ்ஸ் ஆஃப் தி போயட்ஸில் வந்து டாக்டர் ஜான்சன் வந்து டோட்டலாக 52 போயட்ஸை வந்து அவங்களோட பயோகிராஃபிஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கவ்லியில் ஆரம்பித்து கிரேல முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த பிக்காரஸ் நாவல் வித் அ ஃபீமேல் பிக்காரும் இஸ் மோல் ஃபிளாண்டர்ஸ். ஆக்சுவலி பிக்காரோ அப்படின்றது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. அதோட மீனிங் வந்து ரோக். அது இந்த மெயின் கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்கவுண்டர்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து சீரீஸ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்.
இந்த பிக்காரஸ் நாவல் வந்து 16th செஞ்சுரியில தான் ஸ்பெயினில் வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். 1719ல் டேனியல் டீஃபோ வந்து ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற பிக்காரஸ் நாவலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணி 1722ல் மோல் ஃபிளாண்டர்ஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாங்க. இந்த மோல் ஃபிளாண்டர்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பிக்காரோ. இதில் உள்ள கேரக்டர் மோல் பற்றி டீஃபோ என்ன சொல்வார் அப்படின்னா, 12 years whore, 5 times wife, 12 years thief, 8 years transported felon in வர்ஜீனியா. அதாவது இந்த மோல் அப்படின்ற கேரக்டர் வந்து 12 years வந்து ப்ராஸ்டியூட்டாக இருந்திருப்பாங்க, 5 times ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க அண்ட் 12 years வந்து தீஃபாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 8 years வந்து டிரான்ஸ்போர்ட்டட் ஃபெலோன் இன் வர்ஜீனியா, அதாவது 8 years வந்து வர்ஜீனியாவில் வந்து குற்றவாளியாக இருந்திருப்பாங்க. அதாவது 19th செஞ்சுரியில் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து பிக் பேப்பர்ஸ் எழுதியிருப்பாரு. மார்க் ட்வைன் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் எழுதியிருப்பாரு. இது ரெண்டுமே பிக்காரஸ் நாவல்ஸ் தான். அதுக்கப்புறம் தாமஸ் மேன் வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஃபெலிக்ஸ் க்ரல் அப்படின்றது 1954ல் எழுதியிருப்பாங்க. சவுல் பெல்லோஸ் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஆகி மார்ச் 1953ல், இதுவும் பிக்காரஸ் நாவல் தான். இதோட இந்த பார்ட் 2 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.